கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வருகின்ற ஈஸ்டர் தினத்தன்று, அதாவது உயிர்த்தெழுதல் தினத்தை கொண்டாடக்கூடிய அந்த நாளில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்கள் மீது நாங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் என்று ISIS என்ற ஒரு மிக கொடூரமான தீவிரவாத அமைப்பு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். தங்களின் பத்திரிகையில் எழுதியுள்ளார்கள். இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உலகளவில் கடும் கண்டனங்களும் எழுகிறது. உலகளவில் பாதுகாப்பு சார்ந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 2019ஆம் ஆண்டில் ஈஸ்டர் தினத்தன்று கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அங்கு தீவிரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள். அதே போன்ற ஒரு சம்பவத்தை செய்ய வேண்டும் என்று இந்த ISIS தீவிரவாதிகள் துடிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பல விஷயங்களையும் இந்த தீவிரவாதிகள் சொல்லி உள்ளார்கள். இவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தகவலை ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தற்போது இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. பல உண்மைகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ISIS என்ற தீவிரவாத அமைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மிக கொடூரமான ஒரு தீவிரவாத அமைப்பு. ஆனால் இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புகளை ஆதரிப்பதற்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, அதை ஒரு பக்கமாக வைப்போம். இந்த சமயத்தில் கிறிஸ்துவின் பாடு மரணம், இதை பற்றி உலகமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடி கொண்டு வருகிறது. குறிப்பாக குட் ஃப்ரைடே அப்புறம் ஈஸ்டர், இது எல்லாமே கிறிஸ்தவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ISIS என்ற அந்த தீவிரவாத அமைப்பு வாரம் வாரம் ஒரு அவுட்லெட் ஒன்றை அவங்க வெளியிடுவாங்க. ஒரு பத்திரிகை, அல் நம்பா என்று சொல்லப்படுகிற ஒரு பத்திரிகை. கடந்த வியாழக்கிழமை என்று ரிலீஸ் ஆன இந்த பத்திரிகையில் இவர்கள் என்ன எழுதி வைத்திருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய ஈஸ்டர் சண்டே அந்த தினத்தில் நம்முடைய போராளிகள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகில் பல்வேறு பகுதிகளில் காணப்படக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூதர்கள் வழிபடக்கூடிய சினாக்ஸ் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தணும், தீ வைத்து எரிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை மிக பகிரங்கமாக ஒரு அறைகூவலாக அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த செய்திகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வெளிநாட்டில் உள்ள பல மீடியாஸ் இதை எடுத்து போட்டிருக்காங்க. பல்வேறு சர்ச்சைகளையும் இது உருவாக்கி உள்ளது. இதன் காரணமாக தற்போது கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் சினாக்ஸ் மீது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் பல நாடுகளில் எடுத்துக்கொண்டு வராங்க. எதற்காக நாங்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறோம் என்று அவங்க அதுக்கு ஒரு காரணமும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம், இஸ்ரேல் ஈரான் இந்த போர் சூழல்கள். இஸ்ரேலும் ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி கொண்டு வராங்க. ஈரானும் தாக்குதல் நடத்துறாங்க, அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துறாங்க. இது எல்லாமே நம்ம பல வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சூழ்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஈரானால் ஏவப்பட்ட ஒரு மிசைல், இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஒரு மிசைல். இந்த மிசைல் இஸ்ரேலில் இருக்கும் ஜெருசலேமில் உள்ள புனித தலங்களுக்கு அருகாமையில் சென்று விழுந்தது. இந்த செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரான் 3 மதத்தினருக்குமான, அதாவது கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள், இந்த 3 பேரின் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியை குறிவைத்து வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துறாங்க. அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வைரலானது. இதன் காரணமாக பாதுகாப்பின் கருதி இஸ்ரேல் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அந்த 3 வழிபாட்டு தலங்கள், அதாவது சர்ச் ஆஃப் த ஹோலி செப்பல்சர், அப்புறம் அலெக்சா மாஸ்க் அண்ட் த வெஸ்டர்ன் வால், இவை எல்லாவற்றையுமே பாதுகாப்பின் காரணமாக அவங்க மூடினாங்க. மேலும் இந்த புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது அச்சுறுத்தல்கள் இருக்கின்ற காரணத்தினால் தற்போது அங்கு வழிபாட்டுகள் செய்யக்கூடாது என்று அவைகளை தடுத்தனர். பாதுகாப்பின் கருதி பல்வேறு முயற்சிகளை இஸ்ரேல் செய்தது. இதனை கூட தவறாக பல மீடியாஸ் பல செய்திகள் வெளியிட்டாங்க. இஸ்ரேல் வேண்டுமென்றே புனித ஸ்தலங்களை மூடுறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று வேண்டுமென்றே பல்வேறு கட்டுக்கதைகளையும் பொய் செய்திகளையும் பரப்புனாங்க. இது குறித்து ஒரு மிக முக்கியமான மீடியாவை சார்ந்த ஒரு நபர் இஸ்ரேல் அதிபருடன் இருந்து ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தார். அந்த நேர்காணலையும் அவர் இந்த கேள்வி எழுப்பினார் இஸ்ரேல் அதிபரிடம். அப்ப இஸ்ரேல் அதிபர் அதுக்கு மிக தெளிவான பதில் கொடுத்திருந்தார். அவரும் அதே தான் சொன்னாரு, ஈரான் வேண்டுமென்றே அங்குள்ள புனித ஸ்தலங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்துறாங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சமீபத்தில் புனித ஸ்தலத்துக்கு அருகாமையில் ஒரு மிசைல் விழுந்திருந்தது. பாதுகாப்பின் கருதி தான் நாங்கள் இது எல்லாமே பண்றோம்.
ஒருவேளை மக்கள் கூடியிருக்கிற சமயத்தில் அங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். சோ மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற பாதுகாப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் இப்படிப்பட்ட முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் மீடியாஸ் எல்லாமே அதை தவறா சித்தரிக்கிறாங்க என்று மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தார். இந்த செய்தியை கூட நம்ம வெளியிட்டு இருந்தோம். Well, what happened was that the Iranians have been firing missiles at the old city of Jerusalem, where you have the Al-Aqsa Mosque, one of the holiest places for Islam, the Church of the Holy Sepulchre, one of the holiest places for Christianity, and the Western Wall, which is the holiest place for Judaism, and the fragments nearly hit the Church of the Holy Sepulchre. So as a result, the Israeli security authorities said, okay, let's take out the worshippers right now because they'd be hurt. There's no protection there. And that was a general instruction that applied to the Jewish places, to the Muslim places, and to the Christian places. So இந்த ISIS தீவிரவாத அமைப்பு எதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஜெருசலேமில் உள்ள அந்த அல்-அக்ஸா மாஸ்க் தற்போது இந்த பாதுகாப்பின் சூழலில் காரணமாக அது மூடப்பட்டுள்ளது. சோ இதனை அவங்க தங்களுடைய பத்திரிகையில எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நம்முடைய புனித ஸ்தலமான, அதாவது இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமான அல்-அக்ஸாவை இஸ்ரேல் வேண்டுமென்றே மூடி வைத்திருக்கிறார்கள். இந்த துயரமான சமயத்தில் நம்முடைய ஆதரவாளர்கள், அதாவது இந்த ISIS போன்ற தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய இந்த ஆதரவாளர்கள், நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால், உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்கள் இவைகளை நீங்கள் குறிவைத்து தாக்க வேண்டும், குறிப்பாக அவைகளை எரிக்க வேண்டும் என்று அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் யூதர்கள் ஹனுக்கா என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அந்த கடற்கரையில் வைத்து. அந்த சமயத்தில் தந்தை மகன் ஆகிய 2 தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு துப்பாக்கி சூடு தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டார்கள், 40க்கும் மேற்பட்ட நபர்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்தார்கள். சோ இந்த மிக கொடுமையான தாக்குதலை நடத்திய அந்த 2 தீவிரவாதிகளையும் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிட்னி ஹீரோஸ், அதாவது சிட்னி பகுதியில் அந்த ஹனுக்கா பண்டிகையை கொண்டாடின மக்களை கொன்ற அந்த 2 பேரும் யார் என்றால் ஹீரோஸாம், சிட்னி ஹீரோஸ். இந்த ஹீரோஸ் இவர்களை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து இவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதை போன்று நீங்களும் செயல்படுங்கள் என்று தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் எந்தெந்த நாடுகள் என்று பல பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, யூரோப், இந்தியாவின் பேரும் அதில் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் UAE, துனிசியா, சிரியா, ரஷ்யா போன்ற பகுதிகளில் நீங்கள் இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக தற்போது யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் உலகளவில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை தற்போது அரசாங்கங்கள் தீவிரப்படுத்தி உள்ளார்கள். ஒருவேளை இந்த தீவிரவாதிகள் ஈஸ்டர் தினத்தில் அந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். உலக நாடுகள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அது பெரும் ஆபத்தையும் பெரும் விளைவை ஏற்படுத்தும். அதாவது ஜெருசலேம்ல உள்ள அந்த அல்-அக்ஸா மாஸ்க் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பின் காரணமாக ஈரான் தான் புனித தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துறாங்க. சோ இதன் காரணமாக பாதுகாப்பின் கருதி அதை மூடி வச்சிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணணும், இஸ்ரேலிடம் நேரடியாக சென்று தங்களின் எச்சரிக்கையை இவர்கள் பதிவு செய்ய வேண்டும். இல்லைன்னா அந்த தாக்குதல் நடத்துகிற புனித தலங்களை குறிவைக்கிற ஈரான் மீது நேரடியாக சென்று எச்சரிக்கையை சொல்லணும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உலகெங்கிலும் உள்ள மற்ற மக்கள் மீது தேவையில்லாத தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியுள்ளார்கள். அவ்வளவு திராணி இருந்தால் இவர்கள் இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்தீஸ், ஈரான் போல இஸ்ரேலை அழிப்போம், அதே மாதிரி அல்-அக்ஸா மாஸ்கை மூடி வைத்துள்ள இஸ்ரேலை நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி இவர்கள் அங்கே செல்லலாம். அங்க சென்றார்கள் என்றால் தெரியும் என்ன நடக்கும் என்று தெரியும். ஏற்கனவே ஹசன் நசருல்லா, அப்புறம் யஹ்யா சின்வார் போன்ற நபர்கள் இஸ்ரேலை அழிப்போம், நாங்கள் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் என்று இந்த பூச்சாண்டிகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் என்ன நிலைமை ஏற்பட்டது என்று எல்லாருக்குமே தெரியும். சோ திராணி இருந்தால் இவர்கள் அங்க போய் இஸ்ரேலிடம் எச்சரிக்கையை விடுக்கட்டும் என்றுதான் பலரும் தங்களின் கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வராங்க. நம்மளுமே அதான் நினைக்கிறோம், நமக்குமே அதான் தோணுது. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் நீங்கள் இஸ்ரேலிடம் நேரடியாக சென்று உங்களின் அச்சுறுத்தலையும் உங்களின் எச்சரிக்கையும் நீங்கள் சொல்லலாம். பிறகு உள்ளதெல்லாம் இஸ்ரேலே பார்த்துப்பாங்க. ஆனா அதுக்கு திராணி கிடையாது. அப்பாவி மக்களை கொல்ல வேண்டும், அதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கம். அதற்கு தங்களுடைய சப்போர்ட்டர்ஸை இவர்கள் மிகப்பெரிய அளவில் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை ஒரு சில மீடியாஸ் மட்டும்தான் வெளியிடுறாங்க. பெரும்பாலான மீடியாஸ் இந்த செய்திகளை வெளியிடவில்லை. ஒருவேளை அங்கு இதே போன்று தாக்குதல் நடத்தப்பட்டால்
அது இந்த மீடியாஸுக்கு மிகப்பெரிய நியூஸ். உடனடியாக செய்திகளை வாரி வீசுவார்கள். எப்படியெல்லாம் செய்தி போட வேண்டுமோ எல்லாமே போடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பை இந்த தீவிரவாதிகள் அறிவித்துள்ளார்கள் என்று பல மீடியாஸ் சொல்லல. குறிப்பாக நம்ம ஏரியாஸில் உள்ள மீடியாஸ் கூட அதை சொல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் சில போராளிகள் இருக்கிறார்கள். அதாவது ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனி என்ற அந்த நபர், இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் நான் அழித்து விடுவேன் என்று சொன்ன நபர், ஜனவரியில் தனக்கு எதிராக போராடிய 35,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று குவித்த நபர், பல மக்களை தூக்கிலிட்ட நபர். இந்த நபரை இஸ்ரேல் அழித்த சமயத்தில் இவருக்கு ஆதரவாக பல போராளிகள் இங்கிருந்து கொண்டு பல காரியங்களை செய்தார்கள். அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டார்கள். இவங்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரியும். ISIS தீவிரவாதிகள் கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்துவோம், யூத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதலை நடத்துவோம். குறிப்பாக கடந்த ஆண்டு தீவிரவாத தாக்குதல் நடத்திய அந்த 2 நபர்களையும் ஹீரோஸ் என்று பதிவிட்டு அவர்கள் மிகப்பெரிய ஹீரோஸ் அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பை பத்திரிகையில் வெளியிட்டுள்ளார்கள். அப்போ இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை இவர்கள் செய்கிறார்கள். ஆனா இவர்களை கண்டிக்கிறார்களா? இப்படிப்பட்ட போராளிகள் இவர்களை கண்டிப்பார்களா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிக்கவே மாட்டாங்க. காரணம், இங்குள்ள அரசியல் லாபங்கள், இங்குள்ள வாக்குகளை பெற வேண்டும், இவற்றையே காரணமாக வைத்து ஒரு சாராருக்கு மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, தீவிரவாதத்தை ஆதரிப்பார்கள். நம்ம தொடர்ந்து அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பல பேருக்கு இப்போ புரிய வருகிறது நம்முடைய பகுதிகளில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலவுகிறது. அரசியல் சூழல்களாக இருக்கட்டும், சந்தர்ப்பவாத சூழ்நிலைகள், திடீர் போராளிகள் திடீரென ஏன் உருவாகிறார்கள் என்பது எல்லா மக்களுக்குமே இப்போ தெரிய வந்துள்ளது. இந்த பொய்யான போராளிகள் யாருமே இந்த தீவிரவாதத்தை கண்டிக்கவில்லை. தீவிரவாதிகள் பகிரங்கமாக வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையை பற்றி யாருமே பேசுவதுமே கிடையாது. இந்த செய்திகள், இதனை பார்க்கிற நீங்கள் மக்கள் எல்லாரும் இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு ஜெப குறிப்பிற்காக பகிருங்கள். தேவாலயங்கள் மீதும் யூத வழிபாட்டு தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று ISIS தீவிரவாத அமைப்பு சொல்லி உள்ளது. இந்த தாக்குதல்கள் நடைபெறக்கூடாது. பல அரசாங்கங்கள் பல முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில் கூட கடந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று மிகப்பெரிய அளவில் தீவிரவாதிகள் தேவாலயத்திற்குள்ளாகவும் மற்ற பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 200க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராகத்தான் இந்த ISIS தீவிரவாதிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு கொடூர தாக்குதல் நடத்திய 2 தீவிரவாதிகளை ஹீரோஸ் என்று அறிவித்து அவர்களின் வழியை பின்பற்றுங்கள் என்றும் சொல்லி வைத்துள்ளார்கள். இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறக்கூடாது. மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படணும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ஜெபிப்போம். இந்த தகவலை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.